எங்கள் வீட்டு வேலைகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி நாங்கள் வந்து புது வீட்டுக்கு உள்ளே போவோம். போகும்போதெல்லாம் நிறைய வேலை இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட இருந்துருவோம். மதியம் ஃபுல்லாக கூட அங்கேயே இருக்கிற மாதிரி சில வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் ஓவியா வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஊஞ்சல் வந்து கட்டினாங்க. ஓவியாவுக்கு கட்டும் போதே தமிழும் அம்மா எனக்கும் ஒன்று கட்டி கொடுன்னு சொல்லிட்டு அவருமே ஒன்று கட்டியாச்சு. இப்போ 2 ஊஞ்சல் கட்டிட்டு இவங்க 2 பேரும் எப்போல்லாம் வந்து நாங்கள் இங்கே வேலை பார்க்குறோமோ இவங்க மட்டும் ஜம்முன்னு உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஊஞ்சல் போடணுங்கிறதுக்காக தான் இந்த கொக்கி வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆகி முடிஞ்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து தான் வந்து நம்ம வந்து வீடை கட்டிக்கிட்டு இருக்கோம். அது போக நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த வீடு வந்து கட்டிக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ஊஞ்சலெல்லாம் கட்டி இருக்கும் போதே சந்தோஷப்பட்டுக்கலாம். திடீர்னு நம்ம இல்லாமல் போயிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது உள்ளேயே நாங்கள் வந்து அடிக்கடி வர்றது போகிறது ஊஞ்சல் விளையாடுறது அப்படின்னு நிறைய வந்து என்ஜாய் பண்ணுவோம். புது வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓவி பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆனதுனால அன்றைக்கி வந்து கிளம்பிட்டாங்க. பார்த்தா ஸ்கூலுக்கு போகும்போது பேக் எடுத்து மாட்டினதும் அறுத்துக்குச்சு. வேறு வழி இல்லாமல் அப்படியே முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு போமான்னு சொல்லியாச்சு. ஓவி பாப்பாவுக்கு ஒரு புது பேக் வாங்கணும், தம்முக்குட்டிக்குமே சேர்த்து வாங்கணும். அப்புறம் புது வீடு இருக்குது இல்லையா, அந்த புது வீட்டுக்கு மேலே என்ன தான் இருக்குன்னே தெரியல. எல்லா பறவைகளும் காக்காவும் வந்து உட்காருது. சிலர் சொல்கிறாங்க இது ஹைட்டாக இருக்கிறதுனால உட்காருதுன்னு, சிலர் சொல்கிறாங்க இந்த பில்டிங் வந்து யூசேஜில் இல்லாததுனால தான் காக்கா குருவியெல்லாம் வந்து உட்காருதுன்னு. இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் வைக்கிறதுக்கான ஹோல்ஸு, ஹோம் தேட்டர் ஹோல்ஸுன்னு எல்லாத்துக்கும் ஹோல்ஸ் வச்சுருந்தாங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் வந்து தங்கிருச்சு. இவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு நம்ம வந்து வீடு குடியேறணும். பாவம் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல.